ಧರ್ಮದೇವನೇ ಸುಖನಾದ தர்மதேவதையே சொக்கநாயகி சொக்கே சத்தியமான வஸ்து நீ மட்டும்தான். இவ்வளோ நேரம் இந்த 3வது புஸ்தகத்தினுடைய முடிவுக்கு வந்து இன்னும் என்ன தெரியறது அப்படின்னா சத்தியமான வஸ்து நீ மட்டும்தான். இதை உணர்ந்து அனுபவிக்க ஞானம் வேணும், புத்தி மட்டும் போராது. இங்கிலீஷில் நாலேஜ் இஸ் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாலேஜ் மட்டும் விஸ்டம்ங்கிற ஞானம் ஆகிடாது. இதை பேச, எழுத, வேலை செய்ய நாலேஜ் தேவைப்படுது. ஆனால் வெறுமனே எழுத பேச தெரிஞ்சால் மட்டும் ஞானம் கிடைக்குமா? எத்தனை 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 கொள்ளையா பட்டங்களையும் பதவிகளையும் பேருக்கு பின்னாடி போட்டுண்டாலும் அதெல்லாம் வெறும் பேப்பர் அளவு சர்டிஃபிகேட்ஸ் தான். அதனால்தான் உன்னை அடைய முடியுமா? அந்த சர்டிஃபிகேட்ஸ் அந்த பதவியெல்லாம் வச்சு தான் உன்னை அடைய முடியுமா? அந்த நாலேஜை வச்சு தான் உன்னை அடைய முடியுமா மீனாட்சி சொக்கநாதா? அதெல்லாம் உனக்கு முன்னாடி அவ்வளோதான். அதையெல்லாம் வச்சு உங்ககிட்ட பேச முடியுமா? அதில் கற்றுண்ட நாலேஜ் எல்லாம் வச்சு உங்ககிட்ட பேச முடியுமா மீனாட்சி? நான் பிஇ டிகிரி டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் கற்றுண்ட நாலேஜை வச்சு உங்ககிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிட முடியுமா? உன்னோட பேசுறது எப்படின்னு தெரிய அந்த நாலேஜ், அந்த பிஇ டிஸ்டிங்ஷன் நாலேஜோ ப்ரோக்ராமிங் நாலேஜோ உங்ககிட்ட பேசுறதுக்கு உதவுமா? No, not at all. Knowledge and wisdom is not the same. சொல்கிறாங்க நாலேஜ் இஸ் விஸ்டம் அப்படின்னு. பட் இந்த 3வது புஸ்தகத்தினுடைய இந்த முடிவுக்கு வரும் பொழுது என்ன தோண வைக்கிற நீ அப்படின்னா, நாலேஜ் அண்ட் விஸ்டம் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுமோ அப்படின்னு தோண வைக்கிற. நாலேஜ் அண்ட் விஸ்டம் இஸ் நாட் தி சேம். விஸ்டம் இஸ் தி அல்டிமேட் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாமா? விஸ்டம் இஸ் தி அல்டிமேட் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்கிறது சரியாகுமா மீனாட்சி? எனக்கு தெரியல, நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும். ராமாயண ஸ்லோகம் ஒன்று தர்மத்தையும் ஞானத்தையும் சத்தியத்தையும் பற்றி சொல்கிறது என்ன தெரியுமா? ஆஹோ சத்தியம் ஹி பரம தர்மவிதோ ஜனாகா. அதாவது இதனுடைய தமிழாக்கம் ஞானவான ஆனவன் ஆனவள், ஞானவானாக ஆனவன் ஞானவானாக ஆனவள், சத்தியமே உயர்ந்த தர்மம் என்று கருதுவார். நீதான் அந்த சத்தியஸ்வரூபம் சுக்கே. தர்மத்தின் ஸ்வரூபமும் நீயே. உன்னை நினைக்கிறதே சுகம், நினைக்கிறதே ஆனந்தம். கீதையின் ஸ்லோகத்தில் எல்லா படைப்புகளுக்கும் நான் தான் பிறப்பிடம், ஜனனம் ஜனனி, என்கிட்ட இருந்து தான் எல்லாமே வருதுன்னு நல்லா தெரிஞ்சுட்ட ஞானிகள் என் மேலே நம்பிக்கையும் பக்தியும் திருடமாக வச்சு பக்திங்கிற வழியில் வழிபடுறாங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்க. இதைத்தானே பிரகலாதன், ஹனுமான், திரௌபதி இவங்கெல்லாம் செஞ்சாங்க. இன்னும் போக சொல்லியிருக்க நீ. அதில் என்னென்னா, நான் விரும்பும் நபர்களை நான் ரொம்ப வலிமையானவங்களா அவங்கள ஆக்குவேன், அவங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ ஆக்குவேன், ஞானி முனிவர்களாகவும் ஆக்குவேன், உயர்ந்த ஆசனம் கிடைக்கக்கூடிய தகுதியானவர்களா அவங்களுக்கு நான் சக்தியை ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கியே பராசக்தி. சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, ஆனால் சக்தி இல்லாமல் யாருமே இருக்க முடியாதேம்மா மீனாட்சி. ஐயோ, இதையெல்லாம் இவ்வளவு காலம் எத்தனை பிறவிகள் எனக்கே கவுண்டிங் தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கேன்னு ஐ டோன்ட் நோ த கவுண்ட். ஆனால் உனக்கு எல்லா கணக்கும் தெரியும். எத்தனை பிறவிகள் தெரியாமையே இருந்து 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 வாழாமலே வீணடித்து பிறவி நஷ்டம் கால நஷ்டம் செஞ்சு என்னோட அறியாமையில் பொழுத ஓட்டி இருக்கேனே மீனாட்சி. இந்த ஜென்மத்திலேயே இவ்வளவு காலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என் துர்பாகியம். அட்லீஸ்ட் இப்போவாவது உன்னுடைய கடைக்கண் பார்வையும் உன்னோட மூக்குத்தி ஜொலிப்பையும் என் மேலே துளியோண்டு விழ வச்சு இதை தெரிஞ்சுக்கவாது செய்திருக்கியே, அதுவே பெருசு என் யோகிதைக்கு. நன்றி அதுக்கு.
என்ன உன் கையில் வச்சு என்ன வேணால் பண்ணிக்கோ மீனாட்சி. அந்த நன்றிக்கு உனக்கு நான் என்ன தர்றது, இன்னும் என்ன தான் தரணும், என்ன உன் கையில் வச்சு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. உன் கையில் என்ன வச்சிருக்கிய அதுவே எனக்கு போதும். எப்படி உன் கையில் என்ன நீ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, எனக்கு அதுவே போகிறோம். அதை விட ஒரு உயர்ந்த இடம், உன் திருவடியை பிடித்து உனக்கு கால் பிடிச்சு விடுற அடிமை பதவியை விட வேற ஒரு வசந்தியான ஒரு பதவிதான் இந்த லோகத்தில் உண்டோ மீனாட்சி? சொக்கநாதா, உன்னோட குமிழ் சிரிப்போட அழகை பார்த்துட்டு உன்னோட திருவடியை அப்படியே பிடிச்சி விட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட கதை பேசிகிட்டே உட்காந்துருக்கிற ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு பதவியை விட ஒரு உயர்ந்த பதவி இந்த லோகத்தில் ஏதாவது எனக்கு உண்டா? இல்லை எந்த ஜென்மத்திலேயாவது தான் எனக்கு அப்படி ஒரு உயர்ந்த இடம் கிடைக்குமா?